கஷ்டங்களின் தராசில் சமநிலையை தேடி அலைந்த ஆன்மாவின் ஒரு வாழ்க்கை போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். நீங்க எப்போதுமே சமநிலையை தேடி அலையக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால நீங்க ஒரு தராசு போல ஒரு பக்கம் அன்பு, மற்றொரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம் நம்பிக்கை, மற்றொரு பக்கம் துரோகம் என இரண்டு உலகங்களுக்குள்ளேயே நீங்க உங்களுடைய சமநிலையை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எல்லா பக்கத்துல நீங்க திரும்பி பார்த்தாலும் எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படலாம். ஆனா அது சண்டை சச்சரவுகளாக மாறக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்க சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். மற்றவங்களுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் அமைதியாக தாங்கிய வாழ்க்கையின் உண்மையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்திருக்கும். யார் மீதும் தேவையில்லாம கோவப்பட மாட்டீங்க, தேவையில்லாம திட்ட மாட்டீங்க. உங்களுக்குள்ள பொறுமை என்பது அதிகமாக இருக்கும். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாம எல்லாத்தையும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. சிறு வயதிலிருந்து தொடங்கிய பொறுப்பும் மன அழுத்தமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க சிறு வயதில் இருந்தே மற்றவங்களை விட வேறுபட்ட ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு கவலைகள், எவ்வளவு மன வருத்தங்கள், மனவேதனைகள் இருக்கிறது என்பது உங்களால மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு வேறுபட்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. மற்றவங்க கவலையின்றி வாழ்ந்த போது நீங்க மட்டும் எப்படி எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று யோசித்த ஒரு மனிதர்களாகவும் இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டும் இருப்பீங்க. இனிமேலும் நீங்க இருக்கவும் செய்வீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையாங்கிறதையும் நீங்க கமெண்ட் வழியாக கூறணும். உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு தராசுங்கிறது நிச்சயமா இருக்கும். இது சரியா அது தவறா என்று உங்களுக்குள்ளே சில எண்ணங்கள் நிச்சயமாக ஓடவும் செய்யும். இந்த ஒரு எண்ணம் தாங்க உங்களை நல்ல ஒரு மனிதராக மாற்றிருக்கும். நல்ல ஒரு மனிதராக மாற்றி உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையிலிருந்து காத்து உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகவும் செஞ்சிருக்குங்க. ஆனா அதே நேரத்துல உங்களை அதிகமா சோர்வடையும் வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நீங்க அன்பு கொடுப்பீங்க. அன்பு கொடுத்தாலும் உங்களுக்கு காயமடைந்த ஒரு மனமாக மட்டும்தான் உங்களுடைய மனசு இதுவரைக்கும் இருந்திருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க அன்பு கொடுத்தால் அது முழுமையான ஒரு அன்பாக எப்போதுமே இருக்கும். நீங்க ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் கூட அவங்களுக்காக உங்களுடைய மனதை முழுவதையும் நீங்க கொடுத்து விடுவீங்க. அவங்களுக்காகவே நீங்க வாழவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்போதுமே இதுவரைக்கும் இருக்கவும் செஞ்சீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அதே அளவுக்கு திரும்பி உங்களுக்கு எதையுமே தந்தது கிடையாது. நீங்க கொடுத்த அன்பிற்கு பதிலாக சில நேரங்களில் காயம்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கும். அந்த காயத்தை இன்னமும் நீங்க நினைத்து வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு பல மன வலிகளையும் பல மன கஷ்டங்களையும் நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களுக்கு நம்பிக்கையால ஏற்பட்ட துரோகங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க யாரையும் எளிதா நம்ப மாட்டீங்க. ஆனா ஒரு முறை நம்பிட்டீங்கன்னா முழுமையா நம்பி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கையை உடைத்த சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்திருப்பாங்க. வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட துன்பங்களையும் நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. அந்த துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஏன் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இந்த அளவுக்கு கேவலமாக போகுது அப்படின்னு உங்களையே சிந்திக்க வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இதற்கு பிறகு நீங்க சிரித்தாலுமே உங்களுடைய மனம் எச்சரிக்கையாகவே தாங்க இருந்திருக்கும். நீங்க முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி பண்ணாம இருக்க மாட்டீங்க. எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் தாமதமான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கிடைக்கும். நீங்க உழைத்திருப்பீங்க. அதிகமா உழைத்திருப்பீங்க. மற்றவங்களை விட அதிகமா கஷ்டப்படவும் செய்திருப்பீங்க. நீங்க முயற்சி செய்யாத நாட்கள் கூட நிச்சயமாக இல்லாம இருந்திருக்காது. ஆனா பல நேரங்கள்ல உங்களுடைய முயற்சிக்கு உடனடியான பலன் என்பது கிடைக்காமலே தாங்க இருக்கும். நீங்க எவ்வளவுதான் கடின உழைப்பை போட்டாலும் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கான அந்த பலன் என்பது உடனடியாக கிடைக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி போய் கொண்டே இருக்கும். அதனால நீங்க மிகவும் மன வருத்தத்துக்கு ஆளாக்கப்படுவீங்க. மற்றவங்க முன்னேறும் போது நீங்க மட்டும் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். இந்த ஒரு காத்திருப்பு தாங்க உங்களுடைய மனதில் ஒரு வேதனையை உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு வேதனை உங்களுக்குள்ள இருந்து இன்னும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கும் உங்களை ஆக்கி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். சரியான நேரத்தில் தான் சரியான பலன் என்பது கிடைக்கும் என்பதை உங்களுக்கு உணர வைத்திருப்பார். நீங்க எவ்வளவுதான் கடின உழைப்பை போட்டாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கான பலன் என்பது உடனடியாக கிடைக்காது. உங்களுக்கான ஒரு நேரம் வரும் பொழுது மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான பலன் என்பது கிடைக்கும் என்று அனைவரும் உங்களுக்கு தெரிய வைத்திருப்பாங்க. அந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்குங்க. உங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாம இருந்த ரகசியமான கண்ணீர் கூட உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமா இருந்திருக்கும். நீங்க பல இரவுகள்ல அமைதியா அழுதுருப்பீங்க. ஏன் அழுதீங்க அப்படின்னு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. உங்களுடைய வலிமை
உங்களுடைய வலியை கூட யாரிடமும் நீங்க சொல்லாம இருந்திருப்பீங்க. அது உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க வைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. வெளியில் நீங்க எவ்வளவுதான் ஒரு அமைதியான சிரிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலுமே உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அந்த ஒரு போராட்டம் தான் இன்று உங்களை ஒரு வலிமையான ஒரு நபராக மாற்றி இருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் போக போக அது உங்களுக்குள்ள இருந்த ஒரு வலியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு வலிமையான ஒரு நபராகவும் உங்களை மாற்றவும் செஞ்சிருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவும் செஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏன் தெரியுமா இத்தனை கஷ்டங்கள்? துலாம் ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதி. அதனால கடந்த ஒரு காலத்தில் சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டு இருந்தாங்க. சனி உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தார். ஆனா ராகு உங்களுக்கு யாரை நம்ப வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். இந்த 2 கிரகங்களின் சோதனை முடிவடைகின்ற ஒரு நேரம் இப்போது வந்துவிட்டது. இவர்களின் நேரங்கள் முடிவடையாமல் இருந்ததால தான் நீங்க எது செய்தாலும் அதுல பிரச்சனைகள், எது தொடங்கினாலும் அதுல ஏமாற்றங்கள், உங்களுக்கான ஒரு வெற்றி தாமதமாகவே கிடைத்தது. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணுமோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே அழகானதாக மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். இனிமே வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பத்திற்கான ஒரு காலமாகவும் ஒரு நாளாகவும் நிச்சயமாக இருக்கும். ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு உதயமாகக்கூடிய ஒரு காலை நேரம் போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் என்பது வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெளிச்சம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போய்விடும். இது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தவும் செய்யுங்க. இது ஒரு சிறிய மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு திருப்பமாக இருக்கும். இந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரவும் செய்யும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாத்திலும் இருந்து நல்ல ஒரு பலன் நிச்சயமாக உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த வெற்றி இப்போது உங்களுடைய கையில் நிச்சயமாக வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்க செய்த உழைப்புக்கு இனிமே பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள் அனைத்துமே இனிமே வெளியில் போக ஆரம்பித்து விட்டு உங்களுடைய உழைப்புக்கு இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு பலன் என்பதை கிடைக்க ஆரம்பிக்கும். தாமதமான வெற்றியாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நிச்சயமா மாறும். அந்த ஒரு வெற்றியை பார்த்து நீங்கள் மட்டும் கிடையாது, அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க ஒரு நாள் சொல்லியிருப்பீங்க, என் நேரம் எப்போது வரும், அந்த ஒரு நேரம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நேரமும் அந்த ஒரு நாளும் வரக்கூடிய ஒரு நாளுக்கு பிறகுதான் ஆரம்பமாகும். அதுவும் உடனே ஆரம்பமாக செய்யாது, பொறுமையாகத்தான் ஆரம்பமாகும். பொறுமையாக அது மெதுவாக போனாலுமே உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு வெற்றியையும் நிலையான ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கவும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பண வரவும் சரி, செல்வ உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். சுக்கிர பகவான் கிரகத்தின் அருள் காரணமாக உங்களுடைய பணநிலையை உயர ஆரம்பித்து கொடுத்து விடுவார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள், புதிய வருமானம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதிக்கான ஒரு நிலைமை, இது அனைத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஆனா இது அனைத்தும் நிச்சயமா உங்களுடைய அதிபதியின் மூலம் உங்களுக்கு நடந்தே தீரும். உங்களுடைய உறவுகள்ல ஒரு இனிமையான மாற்றம் கூட உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் காயப்பட்ட உறவுகளால் உங்களுக்குள்ள இருந்த மனவேதனைகள் அனைத்தும் சரியாக தொடங்கும். புதிய நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேருவாங்க. இந்த ஒரு முறை நீங்க யாரை நம்பணும் அப்படின்னு தெளிவாக நீங்க அறிந்து கொள்வீங்க. அதனால இந்த உறவுகள் அனைத்தும் நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவும் செய்வாங்க. உங்களுக்குள்ள மன அமைதி கிடைக்கும். இதனால நீண்ட நாள் காத்திருந்த ஒரு பரிசு உங்களுக்குள்ள தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க பல வருடங்களாக தேடிய அமைதி இப்போது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பித்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறையவும் செய்யும். நீங்க அமைதியா சிரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு சிரிப்பு உண்மையானது என்று உங்களுக்கு புரியவும் செய்யும். மறைந்த திறமைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் வெளிக்காட்டாத திறமைகள் இப்போது வெளியில் தெரிய ஆரம்பித்து மற்றவங்க உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க நண்பர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணங்களாக நிச்சயமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனதிற்குள் ஒரு சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் நான் காத்திருந்த ஒரு வாழ்க்கை என்று நீங்க நினைப்பீங்க. இந்த ஒரு நீங்க சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் வீண் போகவில்லை என்பதை புரிந்து கொண்டு நீங்க நடக்கவும் செய்வீங்க. ஒரு காலத்துல உங்களுடைய வாழ்க்கை சமநிலை இல்லாமல் இருந்திருக்கும்.
ஆனா ஒரு பக்கம் கஷ்டம் அதிகமாகவே உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆனா இப்போது தராசு போல சமநிலையை நீங்க அடைந்திருப்பீங்க. இதனால நீங்க காயப்பட்டது, காத்திருந்தது, தனியாக போராடியது எதுவுமே வீண் போகவில்லை. அதெல்லாம் உங்களுடைய அனுபவமாக மாறி உங்களுடைய வலிமையை அது இன்னமும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. எனவே நீங்க இனிமே பழைய துலாம் ராசி அன்பர்கள் கிடையாது. நீங்க சமநிலையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துலாம் ராசி அன்பர்களாக இருப்பீங்க. நீங்க வெற்றி உங்களுக்கான ஒரு அடையாளமாக நிச்சயமாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முடிவடைகின்ற ஒரு நேரம் இப்போது வந்துவிட்டது. இவர்களின் நேரங்கள் முடிவடையாம இருந்ததால தான் நீங்க எது செய்தாலும் அதுல பிரச்சனைகள், எது தொடங்கினாலும் அதுல ஏமாற்றங்கள், உங்களுக்கான ஒரு வெற்றி தாமதமாகவே கிடைத்தது. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணுமோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே அழகானதாக மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பத்திற்கான ஒரு காலமாகவும் ஒரு நாளாகவும் நிச்சயமாக இருக்கும். ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு உதயமாகக்கூடிய ஒரு காலை நேரம் போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் என்பது வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போய்விடும். இது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தவும் செய்யுங்க. இது ஒரு சிறிய மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு திருப்பமாக இருக்கும். இந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரவும் செய்யும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாத்திலும் இருந்து நல்ல ஒரு பலன் நிச்சயமாக உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த வெற்றி இப்போது உங்களுடைய கையில் நிச்சயமாக வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்க செய்த உழைப்புக்கு இனிமே பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள் அனைத்துமே இனிமே வெளியில் போக ஆரம்பித்து விட்டு உங்களுடைய உழைப்புக்கு இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு பலன் என்பதை கிடைக்க ஆரம்பிக்கும். தாமதமான வெற்றியாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நிச்சயமா மாறும். அந்த ஒரு வெற்றியை பார்த்து நீங்கள் மட்டும் கிடையாது, அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க ஒரு நாள் சொல்லியிருப்பீங்க, என் நேரம் எப்போது வரும், அந்த ஒரு நேரம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நேரமும் அந்த ஒரு நாளும் வரக்கூடிய ஒரு நாளுக்கு பிறகு